ஞானிகள் நமக்கு கொடுத்த சாஸ்திரங்கள் அனைத்தும் சாதாரணமானதல்ல, எல்லாமே பொருள் உள்ளதுதான். ஆனால் இன்று அனைத்துமே சாங்கியங்களாக மாற்றிவிட்டார்கள். கேது சந்திரனை விழுங்குகின்றான் என்று ஒரு சாஸ்திரம் உண்டு. அதனுடைய உட்பொருளை ஞானகுரு இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள். கேது என்பது ஒரு விஷமான கோள். அதற்குரிய படத்தையும் போட்டு சந்திரனையும் காட்டி இப்படி விழுங்குவதாக சித்தரித்து காட்டுகின்றார். காரணம், நாம் இந்த மனிதனாக வந்திருக்கிறோம் என்றால் இது பௌர்ணமி என்றால் பல கோடி சரீரங்களில் புழுவில் இருந்து எத்தனையோ பிறவிகள் எடுத்து ஒவ்வொன்றிலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வை வளர்த்து முழுமை பெற்று முழு நிலவாக பிரகாசமான பௌர்ணமியை போன்று மனிதனாக வந்திருக்கின்றோம். ஆனால் வந்திருந்தாலும் இப்பொழுது சந்தர்ப்பத்தில் வேதனை வேதனை என்று இருள் சூழும் உணர்வுகளை கவர்ந்தால் என்றால் வேதனைப்படாத மனிதன் இல்லை. ஆனால் அதுவே வேதனையே வாழ்க்கை என்று ஆகிவிட்டால் அந்த விஷம்தான் நமக்குள் அதிகமாகிவிடுகின்றது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள கேது சந்திரனை விழுங்குகின்றான் என்று அன்று காட்டினார். இதை கிரகணம் என்றும் சொல்லுவார்கள். என்றால் கிரகணம் என்றால் நமக்கு தெரியும், சூரியனுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடையில் இன்னொரு கோள் வந்து மறைப்பதை, அல்லது ஒரு கோளுக்கு இடையில் இன்னொரு கோள் வந்து மறைப்பதை கிரகணம் என்று சொல்வார்கள். ஆக இது போன்றுதான் இந்த வாழ்க்கையில் நாம் நல்லது எண்ணி செல்லும் பொழுது வேதனை குறுக்கே வந்தால் அது நமக்கு கிரகணம் பிடித்தது போன்று ஆகிவிடுகின்றது. ஆனால் இதையே இன்று சாங்கியமாக கிரகம் பிடித்து விட்டது என்று சாங்கியமாக கொண்டு சென்று விட்டார்கள். உட்பொருளைத்தான் இங்கே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் நாம் இந்த வாழ்க்கை நிமித்தமாகத்தான் எத்தனை தீமைகளை, விஷயங்களை, வேதனைகளை நுகர வேண்டி வருகின்றது. ஆனால் அதை தூய்மைப்படுத்த வேண்டும் அல்லவா? அது இணைந்தால் நமக்குள் என்ன செய்யும் என்பதைத்தான் கேது விழுங்குகின்றான் என்று படத்தை போட்டு கருத்தினை காவியமாக படைத்து நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். நல்ல குணங்களை, இந்த விஷமான உணர்வுகள் நல்லது செய்ய விடாமல் மறைத்து விடுகின்றது, கிரகணம் என்று காட்டுகின்றார்கள். ஏனால் சூரியனுடைய காந்த சக்தி சந்திரனில் படாதபடி மற்ற கோள்கள் தடைப்படுத்துகின்றது. அப்பொழுது சந்திரனுடைய வளர்ச்சி தடையாகின்றது. இதைத்தான் இங்கே கேது சந்திரனை விழுங்குவதாக அன்றைய சாஸ்திர விதிகளாக உருவாக்கப்பட்டு ஞானிகள் நமக்கு தெளிவாக காட்டிய நிலைகள். அது இருள் சூழும் இத்தகைய அல்லது வேதனை இப்படி வருகிறது, அந்த நஞ்சு நம்மை விழுங்குகிறது என்றால் அதை சரி செய்வதற்குத்தான் ஆலயங்களை உருவாக்கி காட்டினார்கள். அதன் மூலம் எத்தகைய விஷத்தையும் வெல்லும் வழிமுறைகளையும் காட்டுகின்றார்கள். ஆக விநாயகரை இன்று பூஜிக்கும் பொழுது ஞானிகள் சொன்ன சாஸ்திரப்படி நாம் செய்கின்றோமா என்றால் சற்று சிந்தித்து பார்த்தால் தெரியும். ஏனென்றால் இன்றைய வழக்கப்படி அருகம்புல்லை கொண்டு போய் போடுகின்றோம், அல்லது எருக்கன் பூவை மாலையாக செய்து விநாயகனுக்கு போடுகின்றோம். ஆனால் அங்கே வணங்கும் பொழுது உனக்கு பிரியமான அருகம்புல்லை வைத்திருக்கின்றேன், எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று ஆசைகளை எல்லாம் அங்கே சொல்லி அதையே ஏங்கிக் கொண்டிருப்போம். அதே போல எருக்கன் மாலையை சாற்றிவிட்டால் விஷத்தை முறித்து மனமோந்து நமக்கு நன்மைகளை செய்வான் என்று இப்படி கோரிக்கைகளை எத்தனையோ வைக்கின்றார்கள். ஆனால் அந்த எண்ணி ஏங்கிக் கொண்டு எடுக்கப்பட போகும்போது எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றால், அல்லது ஒரு 10 நாள் செய்துவிட்டு நடக்கவில்லை என்றால், உனக்காக நடந்தேன், உனக்காக வேண்டி அருகம்புல்லை படைத்தேன், எருக்கன் மாலையை சாற்றினேன், எனக்கேன் இப்படி தொல்லை கொடுக்கின்றாய், எனக்கு செய்ய உனக்கு மனம் இல்லையா என்று நிறைவேறவில்லை என்றால், எத்தனையோ நாள் உன்னை வணங்கினேனே, உன் பெயரை சொல்லாத நாளே கிடையாது, உன்னை நினைக்காத நாளே கிடையாது, ஆனால் எனக்கு ஏன் நீ இப்படி செய்கின்றாய் என்று மீண்டும் வேதனையைத்தான் கலந்து நாம் பூஜை செய்கின்றோம் அல்லது பிரார்த்தனை செய்கின்றோம். இப்படி பூஜித்தால் இதனுடைய அர்த்தம் மீண்டும் விஷத்தைத்தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆனால் விஷத்தை நீக்குவதற்குத்தான் ஞானிகள் தெய்வ சிலைகளை படைத்தார்கள். ஆனால் அந்த ஆலயங்களையும் சரி, அங்கிருக்கக்கூடிய தெய்வங்களையும் சரி, இன்று நாம் வேதனைகளையும் கவலைகளையும் சொல்லித்தான் அதையே நுகர்ந்துதான் அதையே வளர்க்கும் விதமாகத்தான் அங்கே முறை செய்து கொண்டிருக்கின்றோம், அல்லது முறையிட்டுக் கொண்டிருக்கின்றோம், அல்லது சாங்கியங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஞானிகள் சொன்னதோ ஆலயங்களிலே அங்கு தெய்வத்திற்கு சன்னதியிலே திரையிட்டு காட்டுகின்றார்கள், மறைத்து விடுகின்றார்கள். பின் திரையை விளக்கிய பின் விளக்கை காட்டி ஆராதனையை காட்டுகின்றார்கள். அதனுடைய பொருளே இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படியோ எத்தனையோ வகைகளில் தீமை செய்யக்கூடிய நிலைகள், வேதனைப்படும் நிலைகள், துயரப்படும் நிலைகள், இப்படி நல்ல குணங்களை கிரகணம் பிடித்து அதை விழுங்குவதாக, அதைத்தான் அங்கே மறைப்பதாக திரையை காட்டி அந்த திரையை விளக்க வேண்டும் என்றால் பொருள் அறிந்து செயல்படும் அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும். அந்த இருளை நீக்கி அந்த பொருளை காற்றும் நிலையாக அந்த ஜோதி, அந்த சுடர் எவ்வாறு திரையை விளக்கிய பின் இருள் சூழ்ந்த நிலைகளை அது விளக்கி விடுகின்றதோ,
தீமைகளை அகற்றும் நிலையாக நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் அதுபோன்று ஒளி கண்டு இருள் நீங்குவது போன்று அந்த ஒளியான உணர்வுகளை நாம் பெறுவதற்கு, அந்த ஒளியான மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய உணர்வு நமக்குள் பெருக்குவதற்குத்தான் இதையெல்லாம் சுட்டி காட்டி ஆலயத்திலே திரும்பும் இடங்களில் எல்லாம் விளக்குகளை காட்டி இருளை போக்கும் நிலையாக, நஞ்சினை போக்கக்கூடிய நிலையாக, வேதனை போக்கும் நிலையாக ஆலயங்களிலே காட்டியுள்ளார்கள். ஆக இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால், அந்த மகரிஷியை ஞானியை காட்டிய அந்த அருள் வழிப்படி நாம் நடந்தோம் என்றால் எத்தகைய விஷமான நஞ்சையும் நாம் அது நமக்குள் நம்மை நல்ல குணங்களை நல்ல பண்புகளை விழுங்காதபடி பௌர்ணமி எப்படி பிரகாசமாக ஜொலிக்கின்றதோ அதை போன்று மறைத்திடும் தீமைகளை நாம் அகற்றிடும் நிலையாக அந்த ஞானியின் உணர்வை பருகி எத்தகைய இருளையும் போக்கச் செய்யலாம் என்று காட்டுகின்றார் ஞானகுரு.